அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 5/7/2024 ஆனி மாதத்தின் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை நாள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் தவறாம செஞ்சிருங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமாக முன்னேற்றம் உண்டாகும். அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கும் மிக உகந்த நாளாக இருக்கு. அதுவும் அடுத்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசையில் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். நாளை வரக்கூடிய இந்த அமாவாசையில முதல்ல நீங்க தவறாம செய்ய வேண்டியது, பசு மாட்டிற்கு ஏதாவது ஒரு பொருளை உங்களால எது முடியுமோ, அகத்திக்கீரையோ பச்சரிசியோ வெல்லமோ அல்லது கோதுமை புல்லோ பருத்தியோ உங்களால என்ன உணவு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். இரண்டாவது, நீங்க முன்னோர் வழிபாடு, நீங்க முறையாக கடல்ல அல்லது ஆறுல போய் நீங்க முன்னோருக்கு வழிபாடு செய்வீங்க அப்படின்னா தவறாம அதை செய்யணும். அதற்கு அடுத்தது, மறக்காம காகத்திற்கு உணவளிக்கணும். காகத்திற்கு உணவளிப்பது ரொம்ப முக்கியம். அமாவாசை நாள்ல காகத்திற்கு உணவளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தவறாம செய்யுங்க. அடுத்தது, குலதெய்வ வழிபாடு. அமாவாசை அன்று முன்னோர் சாபம் நீங்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும். குலதெய்வத்திற்கு கண்டிப்பா நிலைவாசல்ல தீபம் ஏற்றி வைக்கணும். அதற்கு அடுத்தது, அமாவாசை நாள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கணும். உங்களால முடிந்த அளவுக்கு, ரொம்ப இல்லைன்னா கூட ஒருத்தருக்கு 2 பேருக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ ஒருவேளை சாப்பாடு வாங்கி கூட கொண்டு போய் கையில கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயம் எதுவாக இருந்தாலும் சரி, அது பிள்ளையார் கோயிலா இருக்கலாம், சிவன் கோவிலா இருக்கலாம், அம்பாள் ஆலயமா இருக்கலாம், என்ன ஆலயமாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருள், ஒரு 1/4 லிட்டர் பால், ஒரு 10 ரூபாய்க்கு தயிர், உங்களால எவ்வளவு சாத்தியமோ ஏதாவது ஒரு பொருளை கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுக்கணும். எனக்கு போக நேரம் இல்லை, சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க யார் மூலமாகவாவது வாங்கி மட்டுமாவது கொடுத்துருங்க. நான் சொன்ன இந்த விஷயங்களை இந்த ஆணி அமாவாசை நாள்ல தவறாம கடைபிடிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில முன்னோர்களின் அருளால கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டாகும். குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.